இருக்கிறது. ஊழ்வினை பயனால் உனது ஊருக்கு வந்து எனது கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொண்டு விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அங்கு ஏற்புடையது அங்கே அறநெறியமாகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பம் அரசுக்குரிய சிலம்பன்று. அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ கூறுவது போல அரசிற்குரிய அச்சிலம்பு பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றார் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவலனிடமிருந்து பெற்ற சிலம்பை இங்கு கொண்டு வா. நாங்கள் மன்னா, நீங்க கேட்ட சிலம்பு. பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறு செய்யாத என் கணவனை கொண்டது உனது அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். தவறிழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானோ கல்வன். இனிமேலும் நான் உயிரோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு இந்த வெண்கொற்றா குடை எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இன்றோடு என் வாழ்நாள் முடிவதாக. அரசின் வெற்றி முறைத்தவரை தீர்ப்பு வழங்கிய பாண்டிய மன்னனின் செங்கோல் வளைந்த போது சாதாரண பெண்ணின் கண்ணீர் அதனை நிமிர்த்தியது. தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்த கண்ணகி வெறும் சிலம்பை மட்டும் உடைக்கவில்லை, அதிகாரம் தன் கொண்ட ஆட்சியாளர்களின் அறியாமையையும் சேர்த்து உடைத்தாள். யானோ அரசன், யானோ கல்வன் என்று கூறி அரியணையிலிருந்து வீழ்ந்த மன்னனின் மரணம். நீதி என்பது மணிமுடிகளுக்கு கட்டப்பட்டதல்ல, அது உண்மையை சார்ந்து என்பதை மெய்ப்பித்த கண்ணகி வீரத்தின் அடையாளமாகவும் நீதியின் குரலாகவும் இன்றும் நம் மனதில் நிலைத்து நிற்கிறார். நன்றி.